மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 11. நீர்மேல் குமிழி நீலலோசனி அம்மாள். பகுதி 1. இனி நாம் ரமாமணி அம்மாள் சென்னைக்கு சென்ற வரலாற்றையும் அவ்விடத்தில் புரிந்த திருவிளையாடல்களையும் விஸ்தரிப்போம். செவ்வாய்க்கிழமை மாலையில் இடும்பன் சேர்வைக்காரனால் கொண்டுவரப்பட்ட வண்டியில் ரமாமணி அம்மாளும் அவளது தாய் தகப்பன்மாரும் அவர்களது வேலைக்காரனான போயியும் ஏறிக்கொண்டு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனிற்கு சென்றார்கள் அல்லவா? அவர்கள் அங்கே போய் சேர்ந்த காலத்தில் இரவு நேரம் வந்துவிட்டது. ஆகையால் எங்கும் இருளே மயமாக நிறைந்திருந்தது. ஆனாலும் ஸ்டேஷனில் ஆங்காங்கு விளக்குகள் கொளுத்தப்பட்டு மிகுந்த பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருந்தன. 3வது வகுப்பு ஜனங்கள் உட்காரும் இடம் முழுவதும் மூட்டை முடிச்சுகள், பிள்ளைக்குட்டிகள் சமேதராய் ஏராளமான ஜனங்கள் கூடியிருந்தனர். அடிக்கடி குதிரை வண்டிகளும் ஒற்றை மாட்டு வண்டிகளும் வந்து புதிய பிரயாணிகளை இறக்கிவிட்டு திரும்பி போய்க் கொண்டிருந்தன. அவ்வாறு வந்த ஜனங்கள் எல்லோரும் 3வது வகுப்பு பிரயாணிகள் தங்கும் இடத்திற்கே சென்றனர். ஆனால் நமது ரமாமணி அம்மாளை ஏற்றி வந்த வண்டி 3வது வகுப்பு பிரயாணிகளின் இடத்தில் நிற்காமல் 1வது வகுப்பு பிரயாணிகளான சீமான் சீமாட்டிகளது உபயோகத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த பிரத்யேகமான விடுதியின் வாசலில் போய் நின்றது. எல்லோரும் வண்டியை விட்டு கீழே இறங்கினார்கள். சென்னையில் அவர்களது உபயோகத்திற்கு தேவையான ஆடைகளும் பாத்திரங்களும் மெத்தை, தலையணை முதலிய சாமான்களும் நன்றாக கட்டப்பட்டு பிரத்யேகமான வண்டியில் வந்து தாழ்வாரத்தில் இறங்கி இடும்பன் சேர்வைக்காரன் போய் ஆகிய இருவரது வசத்திலும் பார்வையிலும் இருந்தன. ரமாமணி அம்மாளின் தாயார் தாங்கள் அன்றைய இரவு முழுவதும் ரயிலில் சந்தோஷமாக இருந்து உண்டு கழிப்பதன் பொருட்டு பல வகைப்பட்ட பக்ஷண பலகாரங்களையும் இதர நொறுவைகளையும் பெருத்த மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். ஆதலால் அவள் அந்த மூட்டையை அந்நியரிடம் கொடுக்காமல் தானே எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் விடுதிக்குள் நடந்தாள். ரமாமணி அம்மாளது தகப்பனார் சுத்த ஜலமும் பாலும் நிறைந்த 2 பெருத்த வெள்ளி கூஜாக்களை தமது 2 கைகளிலும் பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றார். ரமாமணி அம்மாளோ மற்ற நாட்களை காட்டிலும் அன்று பன்மடங்கு அதிக அழகாகவும் கவனிப்பாகவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கட்டில் அடங்கா மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்தவளாய் வண்டியை விட்டு இறங்கினாள். அவள் கனிந்த பக்குவமும் இயற்கையிலேயே வசீகரமாக அமைந்த அழகும் சிவப்பு நிறமும் வாய்ந்த கட்டழகி என்று முன்னரே கூறப்பட்ட விஷயம் மாசிலா மணி வந்து கண்டுகொள்வானோ என்ற கவலையும் பீதியும் கொண்டு அவள் தனது மாளிகையில் பக்கிரியா பிள்ளையோடு ஏகாந்தமாக இருப்பதற்கு மாறாக அன்று தான் அவனுடைய நிர்பந்தமின்றி தனது ஆருயிர் காதலனான பக்கிரியா பிள்ளையோடு முதல் வகுப்பு வண்டியில் வெகு உல்லாசமாக பிரயாணம் செய்யலாம் என்றும் தன்னிடம் இருந்த பெருந்தொகையை செலவு செய்து தானும் அவனும் சென்னையில் பல தினங்கள் இருந்து ஆனந்தமாக பொழுது போக்கலாம் என்றும் நினைத்து மிகுந்த மனவெழுச்சியும் உற்சாகமும் பூரிப்பும் அடைந்திருந்தாள். ஆதலால் அதற்கு பூர்வாங்கமாக அவள் அன்றைய தினம் பாதாதி கேசம் வரையில் வைர நகைகளையே அணிந்து கொண்டதன்றி அப்போதே மடிப்பு பிரித்ததும் தாழம்பூ வாசனை ஏற்றப்பட்டதுமான புத்தம் புதிய பனாரஸ் பட்டுப்புடவையும் வெல்வெட்டு ரவிக்கையும் அணிந்திருந்தாள். அத்தர், அம்பர், ஜவ்வாது முதலியவற்றின் வாசனையூட்ட பெற்ற பட்டு கைக்குட்டையொன்றை அவள் தனது கையில் பிடித்து கொண்டிருந்தாள். அழகிலும் அலங்காரத்திலும் தன்னை மீறக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் அவளது மனத்தில் இருந்தது. ஆகையால் தான் போகும் இடத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தன்னை கண்டு பிரமிப்படைய செய்வதும் அதனால் தன் மனம் திருப்தி அடைய வேண்டும் என்பதும் அவளது முக்கிய நோக்கமாக இருந்தன. ஆகவே அவள் வண்டியை விட்டு கீழே இறங்கியவுடனே தனது கைக்குட்டையை எடுத்து தான் வண்டியில் உட்கார்ந்திருந்ததால் புடவையில் பட்ட தூசியை தட்டிவிட்டு தனது ஆடை ஆபரணங்களை சீர்திருத்தி வண்டியின் ஓட்டத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் தங்கப்பாளம் போலிருந்த தனது முகத்தில் முத்து முத்தாக துளிர்த்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டு நிமிர்ந்து நாணி கோணி உல்லாசமாகவும் கம்பீரமாகவும் நடந்து முதல் வகுப்பு சீமாட்டிகளின் விடுதிக்குள் போய் சேர்ந்தாள். அவ்வாறு அவள் போய் சேருவதற்குள் அவள் நாற்புறங்களிலும் தனது பார்வையை செலுத்தி அங்கிருந்த சகலமான ஜனங்களும் தன்னையே பார்த்து தனது ஒப்புயர்வற்ற அழகை கண்டு பிரமிப்படைந்து விட்டார்கள் என்று நினைத்து அளவற்ற செருக்கும் மன எழுச்சியும் அடைந்து மெய் மறந்தவளாய் உள்ளே சென்றாள். அதுவும் அன்றி அவளது தாய் தகப்பன்மார் அவளுக்கு வாய்த்த அபாரமான ஐஸ்வர்யத்தை கருதி அவளிடம் அடங்கி ஒடுங்கி வேலைக்காரன் போல நடந்து கொண்டனர். ஆதலால் தன்னை அடக்குவாரும்
தன் அதிகாரத்திற்கு மிஞ்சியவரும் இந்த உலகத்திலேயே இல்லை என்ற எண்ணம் உறுதியாக அவளது மனத்தில் வேரூன்றி இருந்தது. ஆகையால் தனது நிலைமை ஒரு கவர்னர் ஜெனரலுடைய நிலைமையை விட மேலானது என்ற அகம்பாவமும் மன துணிவும் கொண்டவளாய் தனது பெற்றோரையும் போயியையும் இடும்பன் சேர்வைக்காரனையும் கேவலம் திறனமாக மதித்து அதிகாரமும் அட்டகாசமும் செய்து வந்தாள். அவளது அபாரமான செல்வத்தையும் கருதி மற்றவரும் அவளிடம் பணிவாகவும் அவளது மனம் கோணாமலும் நடந்து கொண்டனர். ரமாமணி அம்மாள் முதல் வகுப்பு பிரயாணிகளது விடுதிக்குள் நுழைந்து அவ்விடத்தில் போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டவுடன் அவளது தாய் அவ்விடத்தில் காணப்பட்ட ஒரு இரும்பு பெஞ்சின் மேல் தனது மூட்டையை வைத்துவிட்டு தானும் அதன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரமாமணி அம்மாளின் தகப்பனார் தமது கையில் இருந்த கூஜாக்களை மூட்டையின் பக்கத்தில் வைத்தார். உடனே ரமாமணி அம்மாள் அவரிடம் தனிவான குரலில், அப்பா, நம்முடைய பக்கிரியா பிள்ளை வந்திருக்கிறாரா என்று பாருங்கள். பெட்டிகளை எல்லாம் நிறுத்து டிக்கெட்டுகளை வாங்குங்கள். இடும்பன் சேர்வைக்காரனுக்கு தெரியாமல் பக்கிரியா பிள்ளையிடம் ஒரு டிக்கெட் கொடுங்கள். நமக்கெல்லாம் முதல் வகுப்பு டிக்கெட் வாங்குங்கள். இடும்பன் சேர்வைக்காரனுக்கும் போய்க்கும் 3வது வகுப்பு டிக்கெட் வாங்குங்கள். அவர்கள் நம்முடைய பெட்டிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு முதல் வகுப்பு வண்டிக்கு பக்கத்தில் வேலைக்காரர்களுக்காக சேர்க்கப்பட்டிருக்கும் வண்டியில் உட்கார்ந்து கொள்ளட்டும். நமக்கும் பக்கிரியா பிள்ளைக்கும் எவ்வித சம்பந்தமும் இருக்கிறதாக இடும்பன் சேர்வைக்காரன் சந்தேகிக்காதபடி அவர் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று கூறினாள். அதை கேட்டுக்கொண்டு அவளது தந்தை அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு அவ்விடத்தில் இருந்து போய் அரை நாழிகை நேரம் கழித்து மறுபடியும் திரும்பி அவளிடம் வந்து, அம்மா, பக்கிரியா பிள்ளை வந்து இடும்பன் சேர்வைக்காரனுக்கு தெரியாதபடி ஜனகும்பலில் மறைந்து கொண்டிருக்கிறார். பெட்டிகளை எல்லாம் நிறுத்து பார்த்து டிக்கெட்டுகள் வாங்கிவிட்டோம். 3வது வகுப்பு டிக்கெட்டுகள் 2ஐயும் சாமான்களின் டிக்கெட்டையும் இடும்பன் சேர்வைக்காரனிடம் கொடுத்து வேலைக்காரர் வண்டியில் உட்கார்ந்து கொள்ளும்படி அவனிடம் சொல்லி ஏற்பாடு செய்துவிட்டேன். ஆனால் நமக்குத்தான் முதல் வகுப்பு டிக்கெட் கிடைக்கவில்லை. இன்று வரப்போகும் மெயில் வண்டியில் ஜனகும்பல் அதிகமாக இருக்கிறதென்றும் முதல் வகுப்பு வண்டியில் இடமே இல்லை, ஆகையால் அந்த வகுப்புக்கு டிக்கெட்டுகளே கொடுக்க வேண்டாம் என்றும் முன்னதாக தந்தி வந்திருப்பதாய் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார். ஆகையால் 2வது வகுப்பு டிக்கெட்டுகள் தான் அகப்பட்டன என்று கூறினார். அதை கேட்ட ரமாமணி அம்மாள் ஒருவித ஆத்திரமும் ஏமாற்றம் அடைந்தவளாய், என்ன அப்பா, இப்படி செய்துவிட்டீர்களே, நாம் சௌக்கியமாக முதல் வகுப்பு வண்டியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தோமே. 2வது வகுப்பு வண்டி அவ்வளவு சௌகரியமாக இருக்குமா? அதில் ஜனகும்பல் இருக்குமோ என்னவோ. ஸ்டேஷன் மாஸ்டர் நம்மிடம் ஒருவேளை பணம் பிடுங்குவதற்காக பொய் சொல்கிறானோ என்னவோ. அவனுக்கு ஏதாவது வாய் மூட்டு போட்டு பாருங்களேன் என்று நிரம்பவும் அதிருப்தியோடு கூறினாள். அதை கேட்ட தந்தை நிரம்பவும் பணிவாகவும் நயமாகவும் பேசத் தொடங்கினார். இல்லை அம்மா, நான் அவரிடம் முதல் வகுப்பு டிக்கெட் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் தமக்கு தந்தி வந்த விவரத்தை வேறொருவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் நம்முடைய மாசிலாமணி பிள்ளைக்கு நிரம்பவும் வேண்டியவர். ஆகையால் என்னார் வந்திருக்கிறார்கள் என்று நான் அவரிடம் சொல்லி பட்டணத்துக்கு 4 முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் கேட்டதோடு அவருக்கும் ₹1 பணம் கொடுத்தேன். அவர் நிரம்பவும் தாபந்திரியப்பட்டார். ஆனால் முதல் வகுப்பில் இடமே இல்லை. ஆகையால் அதற்கு தாம் டிக்கெட் கொடுத்தாலும் நமக்கு கஷ்டமே அன்றி சுகம் இருக்காதென்று சொன்னார். 2வது வகுப்பு வண்டியில் ஒரு தனி வண்டியே காலியாக இருக்கிறதாம். அதுவும் முதல் வகுப்பு வண்டியைப் போல படுக்க சோபா முதலிய வசதிகள் உடையதாம். இனி வேறு யார் வந்து கேட்டாலும் 2வது வகுப்பு டிக்கெட் தாம் கொடுக்கிறதில்லை என்றும், வண்டியில் நாம் ஏறியவுடனே அதை வெளியில் பூட்டி விடுவதாகவும், அதன் பிறகு நாம் பட்டணம் வரையில் சுகமாய் போகலாம் என்றும், 2வது வகுப்பில் இனி இடமில்லை, ஆகையால் அந்த வகுப்பிற்கும் டிக்கெட் கொடுக்க வேண்டாம் என்று வடக்கே உள்ள பெரிய ஸ்டேஷன்களிற்கெல்லாம் தாம் தந்தி கொடுத்து விடுவதாகவும் சொன்னார். ஆகையால் நமக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை. நாம் 2வது வகுப்பு வண்டியிலேயே வசதியாகவும் ஏகபோகமாகவும் போகலாம் என்றார். அதை கேட்ட ரமாமணி அம்மாள் ஓரளவு ஆறுதல் அடைந்தாள். ஆனாலும் தான் தனது ஆசை நாயகனை சென்னைக்கு முதல் வகுப்பு வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு போவதனால் ஏற்படும் பெருமையும் ஆத்ம திருப்தியும் தனக்கு இல்லாமல் போகும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டதே என்ற ஒருவித அதிருப்தி அவளது மனத்தில் இருந்து வந்தது. ஆயினும் அதற்கு மேல் தான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்பதையும் அவள் உணர்ந்தாள். ஆதலால் அந்த வார்த்தையை அவ்வளவோடு நிறுத்தி, சரி,
பக்கிரியா பிள்ளைக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து விட்டீர்களா? இதில் இன்னொரு இடைஞ்சல் இருக்கிறதே. நாம் போய் வண்டியில் ஏறிக்கொண்டதற்கு கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதானே பக்கிரியா பிள்ளை யாரோ அந்நியர் போல வந்து நம்முடைய வண்டியில் ஏறப்போகிறார். நாம் ஏறிய உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கதவை பூட்டி விடுவாரோ என்னவோ என்று நிரம்பவும் கவலையாக கூறினாள். அதற்கு அவளுடைய தந்தை, அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு 4 டிக்கெட் கொடுத்தது அவருக்கு நினைவிருக்கும். பக்கிரியா பிள்ளை நம்மை சேர்ந்த மனிதர் என்றே நாம் அவரிடத்தில் சொல்லிவிடுவோம். பக்கிரியா பிள்ளை ஏறுவதற்கு முன் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கதவை பூட்டினால் நம்முடைய மனிதர் இன்னொருவர் பாக்கி இருக்கிறார், அவர் வந்து ஏறிய பிற்பாடு பூட்டலாம் என்று சொல்லிவிடுவோம். பக்கிரியா பிள்ளை வந்து ஏறியவுடனே பூட்ட செய்வோம். ஸ்டேஷன் மாஸ்டர் எங்கே போகப் போகிறார்? நம்முடைய வண்டிக்கு பக்கத்திலே தான் இருப்பார். அதுவும் அன்றி பெட்டிகளை எடுத்து வைக்கிற அவசரத்திலும் ஜனகும்பலிலும் பக்கிரியா பிள்ளை நம்முடைய வண்டியில் ஏறுவதை இடும்பன் சேர்வைக்காரன் கவனிக்கப் போகிறதில்லை. கவனித்தாலும் அது சந்தேகம் உண்டு பண்ண நியாயமில்லை. எத்தனையோ பேர் வருகிறார்கள், ஏறுகிறார்கள். அதை பற்றி யாரும் சந்தேகப்பட ஏதுவே இல்லை. பக்கிரியா பிள்ளை கூட அதிகமாய் தாமதம் செய்யாமல் நாம் ஏறிய பிறகு 2 நிமிஷத்திற்கெல்லாம் வந்து ஏறிவிடும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். அதை கேட்டு ரமாமணியம்மாள் முற்றிலும் திருப்தி அடைந்தாள். அந்த சமயத்தில் வண்டி சமீபத்தில் வந்துவிட்டதென்பதையும் ஜனங்கள் உள்ளே போக வேண்டும் என்பதையும் காட்டுவதற்காக மணி அடிக்கப்பட்டது. 3வது வகுப்பில் ஏராளமாக கூடியிருந்த ஜனங்கள் எல்லோரும் மூட்டைகளையும் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று அவசரப்பட்டு மோதி அடித்து அலறி கூக்குரல் செய்து கொண்டு உள்ளே நுழைய ஆரம்பித்தனர். நமது ரமாமணி அம்மாளும் அவளது தாய் தந்தையரும் முதல் வகுப்பு பிரயாணிகள் உள்ளே போவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த பிரத்யேகமான வாசலின் வழியாக உள்ளே சென்றார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் கையில் ஜண்டாக்களை பிடித்தபடி அங்கே வந்த ரமாமணி அம்மாளை ஒரு தரம் பார்க்கவே அவர் அப்படியே பிரமித்து மயங்கி திக்கு திசை தெரியாமல் நின்றுவிட்டார். இளன் சூரியனை பார்த்த கண்ணிற்கு சர்வமும் சூரியமயமாகவே தோன்றுவது போல ஸ்டேஷன் மாஸ்டர் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அல்லது கண்களை மூடிக்கொண்டாலும் ரமாமணி அம்மாளின் இன்ப வடிவமே அவரது அகக்கண்ணில் ஒட்டி கொண்டு நின்று அவரை இன்பமோ துன்பமோ என்று அறிய இயலாத ஒருவித நூதன வேதனையில் படுத்தியது. ரயில் வந்திருப்பதையும் தாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் மறந்து போனவராய் ஸ்டேஷன் மாஸ்டர் தேன் குடித்த மந்தி போல அப்படியே பல் இழித்து அந்த மடவண்ணத்தின் மீது வைத்த விழியை எடுக்காமல் ஸ்தம்பித்து நின்றார். அதுபோலவே வண்டியில் ஏற வந்த ஜனங்களும் வண்டிக்குள் இருந்து கீழே இறங்கிய ஜனங்களும் ஒரே ஜோதிமயமாக நின்ற ரமாமணி அம்மாளின் வசீகர சக்தியால் கவரப்பெற்று தம்மை முற்றிலும் மறந்து அப்படியே நின்றுவிட்டனர். அந்த வடிவழகிக்கு அருகில் நின்ற அவளது தந்தையை பார்த்த பின்னரே ஸ்டேஷன் மாஸ்டர் தமது உணர்வை பெற்று அவர்களிடம் நெருங்கி கரை கடந்த அன்பும் குழைவும் காண்பித்து எதிரில் இருந்த 2வது வகுப்பு வண்டியின் கதவை நிரம்பவும் பக்தி சிரத்தையோடு திறந்துவிட்டு, ஏறுங்கள், வண்டிக்குள் யாரும் இல்லை. உள்பக்கத்தில் 6 மனிதர் உட்காருவதற்கு இடம் இருக்கிறது. இனி இதில் யாரும் வந்து ஏறாதபடி நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார். உடனே ரமாமணி அம்மாள் நிரம்பவும் நாணம் அடைந்தவள் போல தனது உடம்பை நெளித்து தலையை மேலும் கீழுமாய் நிமிர்த்தியபடி நடந்து 2வது வகுப்பு வண்டிக்குள் ஏறிக்கொண்டாள். அவளுக்கு பின்னால் அவளது தாய் தகப்பன்மாரும் ஏறி உள்ளே சென்றனர். அப்போது வெளியே சிறிது தூரத்தில் ஜனங்களுக்கு எதிரில் பதுங்கி நின்று கொண்டிருந்த பக்கிரியா பிள்ளையை கண்ட ரமாமணி அம்மாள் தனது முகத்தை வண்டிக்கு வெளியில் வைத்து அப்புறம் இப்புறம் பார்க்க போயியும் இடும்பன் சேர்வைக்காரனும் பெட்டிகளை எல்லாம் ஒரு வண்டிக்குள் வைத்துவிட்டு தாமும் ஏறி உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டது அவளுக்கு தெரிந்தது. அவள் உடனே பக்கிரியா பிள்ளையை பார்த்து கண்ணடிக்க அவன் உடனே விசையாக நடந்து வந்து அவள் இருந்த வண்டியில் ஏறத் தொடங்கினான். அந்த வண்டியை விட்டு அப்பால் போக மனமற்றவராய் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கிரியா பிள்ளை வந்து ஏறியதைக் கண்டு மிகுந்த கோபமும் ஆத்திரமும் அடைந்து, ஓய், யாரையா அது? அந்த வண்டியில் ஏற வேண்டாம், இது ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவர்கள் அந்த வண்டி முழுவதற்கும் பணம் கொடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஏற வேண்டாம் என்று அதட்டி கூறினார். உள்ளே இருந்த ரமாமணி அம்மாளது தந்தை உடனே தமது தலையை வெளியில் நீட்டி, ஐயா, இவர் எங்களை சேர்ந்த மனிதர்தான். 4 டிக்கெட்டுகள் வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இவர் ஒரு காரியமாக வெளியில் போய்விட்டு வருகிறார். ஆகையால் இவரை மாத்திரம் உள்ளே விட்டு கதவை மூடி பூட்டி விடுங்கள் என்றார்.
உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் தேங்காய் சில் போட பெற்ற நாய் போல அடங்கி போய், ஓஹோ அப்படியா, உங்களுடைய மனிதரா, சரி அப்படியானால் ஏறிக்கொள்ளட்டும் என்று நிரம்பும் அன்பாக கூற, பக்கிரியா பிள்ளையை உள்ளே ஏற்றிவிட்டு வண்டியின் கதவை மூடி வெளியில் பூட்டிவிட்டு உள்ளே இருந்த ரமாமணியை பார்த்தபடி அவளது தந்தையோடு பேசத் தொடங்கினார். எனக்கும் மாசிலாமணி பிள்ளைக்கும் இப்போதைய நேற்றைய பழக்கமல்ல. அவருக்கும் எனக்கும் வெகு நாளாய் சிநேகம். அவருடைய தமையனார் சட்டைநாத பிள்ளைக்கும் என்னிடம் அத்தியந்த பிரியம் உண்டு. அவர்களாவது அவர்களுடைய மனிதர்களாவது வந்துவிட்டால் எங்களுக்கு தெய்வத்தை காண்பது போல இருக்கும். அவர்கள் பொருட்டு நாங்கள் முதல் வகுப்பு வண்டியில் இருப்பவர்களை கூட இறக்கிவிட்டு இடம் செய்து கொடுப்போம். அவர்கள் எங்கேயாவது போய்விட்டு திரும்பி வந்தால் நான் டிக்கெட்டே கேட்கிறதில்லை. அநேகமாய் அவர்கள் டிக்கெட் வாங்காமலேயே வந்துவிடுவார்கள். ஆகையால் அதுபோலவே நீங்கள் திரும்பி வரும்போதும் என்னால் ஆன சகலமான உதவிகளையும் செய்ய தடையில்லை என்று கூறியபடி அவரோடு பண்ணி மென்மேலும் பேச்சை வளர்த்து கொண்டே நின்று அடிக்கடி ரமாமணி அம்மாளை கடாசித்த வண்ணம் இருந்தார். ரமாமணி அம்மாளின் மனம் முழுவதும் பக்கிரியா பிள்ளையின் மீதே சென்று லயித்து போயிருந்தமையாலும் அவனோடு தான் ஆனந்தமாக பேசி சரசமாக இருக்க வேண்டும் என்ற ஆவலில் அவள் உலகையும் தன்னையும் மறந்திருந்தமையாலும் அதற்கு இடையூறாக ஸ்டேஷன் மாஸ்டர் நின்று பிதற்றி கொண்டிருந்த சொற்கள் அவளுக்கு கண்ண கடூரமாக இருந்தன. ஸ்டேஷன் மாஸ்டர் பெட்டை மோகம் பிடித்தவன் என்றும் தனது அழகை கண்டு மயங்கி அவன் ஏதேதோ பிதற்றுகிறான் என்றும், ஆயினும் அவனால் தங்களுக்கு ஏற்பட்ட சௌகரியங்களை கருதி தான் மௌனம் சாதிப்பதே உசிதமான காரியம் என்றும் நினைத்தவளாய் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்ப்பது போல பக்கிரியா பிள்ளையை பார்ப்பதும் நாணி கீழே குனிவதுமாய் இருந்தாள். அப்போது ரயில் புறப்படும் நேரமாகி அதற்கு மேலும் 5 நிமிஷ காலம் கழிந்துவிட்டது. ஆகையால் என்ஜின் ஓட்டுகிறவர் பல தடவைகளில் ஊதி ஊதி துரிதப்படுத்த தொடங்கினார். பின்பக்கத்தில் இருந்த கார்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வழக்கப்படி தம்மிடம் வருவார் என்று எதிர்பார்த்து பார்த்து உடனே இறங்கி ஸ்டேஷன் மாஸ்டரை தேடிக்கொண்டே ஓடி வந்து 2வது வகுப்பு வண்டி அண்டை அவர் நிற்க கண்டு வண்டி புறப்படுவதற்கு அதிக காலஹரணம் ஆகிவிட்டதென்று கோபித்துக் கொள்ள, அப்போதே தமது சுய உணர்வை அடைந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவரை சாந்தப்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து, ஐயா, இந்த வண்டியில் நம்முடைய ஊர் பெரிய மனுஷாள் வீட்டு ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பட்டணம் போகிறார்கள். வேறு யாரும் இதில் ஏறாமல் பார்த்துக்கொள்ளும் என்று கேட்டுக்கொள்ள, கார்ட் தமது பார்வையை உட்புறத்தில் செலுத்தி அவ்விடத்தில் இருந்த மனிதர்களை கவனித்து பார்த்துவிட்டு அப்பால் போய் வண்டியை விடும்படி என்ஜின் ஓட்டிக்கு சைகை காட்ட, அடுத்த நிமிஷம் வண்டி நகரத் தொடங்கியது. நகர்ந்த வண்டி வர வர தனது விசையை அதிகப்படுத்தி கொண்டு ஓட தலைப்பட்டு வெகு நேரம் போய் மறைகிற வரையில் ஸ்டேஷன் மாஸ்டர் சித்த பிரம்மை கொண்டவர் போல அப்படியே நின்று நெடுநேரம் கழித்து தனது அறைக்கு சென்றார். அவ்வாறு தன்னை காண்போரது சித்தத்தை எல்லாம் கலக்கி வேதனைக்கு இருப்பிடமாக்கி கொண்டு போன வசீகர அலங்காரியான ரமாமணி அம்மாள் இருந்த வண்டிக்குள் என்ன நடந்தது என்பதை இனி நாம் கவனிப்போம். அவர்கள் இருந்த வண்டி 2வது வகுப்பு வண்டியானாலும் முதல் வகுப்பு வண்டிக்கும் அதற்கும் அதிக வித்தியாசம் எதுவும் காணப்படவில்லை. முதல் வகுப்பு வண்டியில் உள்ள சகலமான சௌகரியங்களும் அந்த வண்டியில் இருந்தன. அதில் ஒரே காலத்தில் 6 ஜனங்கள் வசதியாக இருப்பதற்கும் இரவில் படுத்து தூங்குவதற்கும் 6 சோபாக்கள் போடப்பெற்றிருந்தன. ஒரு சோபாவில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இன்னொரு சோபாவில் இருப்பவர்களுக்கு தெரியாதிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இடையிடையில் 4 அடி உயரத்தில் மறைவுகள் அமைக்கப்பெற்றிருந்தன. சோபாக்களும் சாய்ந்து கொள்ளும் முதுகு பக்கங்களும் வழுவழுப்பான தோல் போர்த்த பெற்ற கனமான மெத்தைகள் உடையவையாயிருந்தன. அவர்கள் ஏறி சென்றது த்ரூ மெயில் வண்டி ஆதலால் வண்டி அபாரமான விசையோடு மாயமாய் பறந்தது. ஆனாலும் அதனால் அசைவாவது ஓசையாவது சிறிதும் உண்டாகவில்லை. ஆனால் வழுவழுப்பான மெத்தையில் உட்கார்ந்திருப்போருக்கு வண்டியின் ஒழுங்கான ஓட்டம் சப்பரம் மஞ்சத்தில் உட்கார வைத்து ஆனந்தமாய் தாளாட்டப்படுவது போல முற்றிலும் புதுமையான ஒருவித இன்பத்தை உண்டாக்கியது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.